அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு 2026ல மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி அது குருவோட உச்ச வீட்டுக்கு போறாரு. குரு பயிற்சியே இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சி எல்லா ராசிகளுக்கும். இந்த வீடியோல நீங்க தலைப்புல பார்த்த மாதிரி கன்னி ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது. ஏன்னா கடந்த ஒரு 3 வருடம் நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில இதுவா அதுவா அப்படியா இப்படியான்னு நிறைய தாமதங்கள் தடைகள். அதாவது ரியலிஸ்டிக்கலா பார்க்கும்போது ஏதோ நமக்கு ஒரு மூமெண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இருந்தா கூட ஒரு ப்ராப்பரான ஒரு பெரிய அப்லிஃப்ட் எதுவுமே இல்லாம பெரிய ஒரு சாதனைகள் எதுவும் இல்லாம கடந்த 3 வருஷம் ஒரு ஆவரேஜா போயிட்டு இருக்குது. அதுக்கு இந்த வருட குரு பயிற்சியில ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா? நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் இந்த வருட குரு பயிற்சி சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போது அதை தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். ஜூன் 2 குரு பயிற்சி நடக்க போதுங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு குரு உச்சமாக போறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு வீடு, அதுவும் அவரோட உச்ச வீடு. பொதுவாகவே கிரகங்கள் உச்சமாகிறது யோகம். அதுலயும் சுப கிரகங்கள், அதுலயும் முழு முதற் சுப கிரகம் குரு உச்சமாகிறது அந்த வருடமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. ஆனா இந்த வருடத்துல ராகு சனியை அவர் தொடர்பு கொள்றாரு. அதுவும் அதோட பிரச்சனை இருக்கு. அந்த உலக அளவுல போர்கள் அது இதெல்லாம் இருக்கு இல்லையா. பொதுவாகவே உலக அளவுல சில போர்கள் இதெல்லாம் இந்த ராகு குரு சனி குரு இந்த தொடர்பு திரிகோணங்கள்ல வரும்போது இந்த பிரச்சனைகள் வரும். இந்த குரு உச்சமானதுக்கு அப்புறம் அதுக்கு சில தீர்வுகளும் கிடைக்கும். நம்ம அதை பத்தி நான் தனியா வீடியோ போடுறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்கு. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் 10ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு வந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல போய் உச்சமாக போறாரு. மிகச்சிறந்த ஒரு அமைப்பு, ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகம். அதாவது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 4க்கும் 7க்கும் அதிபதியா வருவார். 4ஆம் இடம்ங்கிறது தாயாரை குறிக்கும், அதாவது அம்மாவை குறிக்கும். மிக முக்கியமான ஒரு நபர் இல்லையா. நம்ம வாழ்க்கையை தொடங்கி வைத்த, நம்மளை இந்த உலகத்துக்கு கூட்டு வந்த ஒரு ஜீவன் அப்படின்னா நம்மளோட தாயார் தான். அடுத்தது நம்ம யாரு கூட வாழ போறோம், கணவன் அல்லது மனைவி, அதை குறிக்கக்கூடிய 7ஆம் இடம். அப்போ மிக முக்கியமான இந்த 2 பாவங்களுக்கு அதிபதியா வரக்கூடியவர் தான் குரு பகவான் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். இந்த கன்னி ராசிக்கு குரு பகவான் பெரிய அளவுக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்படின்னா கூட மிக முக்கியமான இடங்களுக்கு அதிபதியா வர்றதுனால அவர் நல்லா இருக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரியான உச்சம் ஆட்சி நிலைகள் இருக்கும்போது கன்னி ராசிக்கு குரு பகவான் மிஞ்சு பலன்களை கண்டிப்பா கொடுப்பார். அதன் அடிப்படையில் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடம் சொன்ன இல்லைங்களா. இவ்வளவு நாள் 10ஆம் இடத்துல இருந்த 10ல குரு வந்தா பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அது ஒரு வார்த்தை தான். ஆனா அதுல நிறைய இடைஞ்சல்கள் வரும். வேலையில, தொழில்ல, கௌரவத்துல, மரியாதையில பெரிய அளவுக்கு நம்மளால மீண்டிருக்க முடியாது. ஒரு மொமெண்டம் இருந்தா கூட பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்க முடியாது. நிறைய புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்க. ஈவன் நல்ல ஸ்கில் இருந்தா கூட ஒரு ப்ராப்பர் ரெகக்னிஷன் இல்லாம இருந்திருக்கும் கடந்த 2-3 வருடங்கள். இதுக்கு இடையில 7ஆம் இடத்துக்கும் சனி வந்துட்டாரு இல்லையா. 7ஆம் இட சனினாலே நமக்கு சில தடைகள், தாமதம் இது எல்லாத்தையுமே கொடுக்க தான் செய்வார். ஆனா அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லியிருந்தேன் கடந்த சனி பயிற்சியில. உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சு, குரு சுக்கிரனோட வீடு பார்வைகள்ல இருந்துச்சு அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை. ஈவன் அஷ்டமத்து சனி கூட உங்களை எதுவும் செய்யாதுங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க போய் அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு என்னென்னலாம் செய்வார். இந்த 11ஆம் இடம்ங்கிறது என்னங்க? முதல்ல இந்த 11ஆம் இடம்ங்கிறது லாபம். அதாவது ஒருத்தருக்கு பணம் வரக்கூடிய வழி. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் மூலமா சம்பாதிப்பாங்க. சில பேர் ஒரு வேலையிலே இருப்பாங்க, நீண்ட நாட்கள் அந்த வேலையிலே இருந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. சில பேர் வேற ஏதாவது கமிஷன் பேஸ்டு தொழில்கள் பண்ணுவாங்க. சில பேர் மல்டிபிள் தொழில்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய தொழில்கள்ல நமக்கு இருந்து வரக்கூடிய பணங்கள் அல்லது நம்மளோட வேலையில இருந்து ஒரே ஒரு வேலையில இருந்து தான் வரக்கூடிய பணம் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதான் அந்த 11ஆம் இடம். அதுல எல்லாமே வரும். அதாவது சொத்து, சொகம், ஆஸ்தி, நம்மளோட பரம்பரை சொத்துக்கள் வழியில வரக்கூடிய வாடகை வருமானம், இது எல்லாத்தையுமே 11ஆம் இடம் தான் குறிக்கும். அடுத்து நம்மளோட சந்தோஷம், சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் குறிப்பா. அதே மாதிரி நம்மளோட அடிப்படையான ரொம்ப பிடிச்ச நண்பர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இதெல்லாம் 11ஆம் இடம் தான் குறிக்கும். அதன் அடிப்படையில் இந்த 11ஆம் இடத்துக்கு குரு வர்றது அப்படிங்கிறது இப்ப நான் சொன்ன இந்த காரகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப நான் சொன்னது எல்லாமே 11ஆம் இடத்துக்கு காரகங்கள். இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் என்னெல்லாம் சொன்னேன், முதல்ல பொருளாதாரம் பெரிய அளவுல சம்பாதிப்பீங்க. குறிப்பா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நாங்க எப்படி பெரிய அளவுல சம்பாதிக்க முடியும்? உங்களுக்கு 20-30% இன்கிரிமெண்ட் உடனடியா விழும் இந்த வருடம் 2026 ஜூனுக்கு அப்புறம். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல வேலைக்கு நீங்க போய் அந்த ஒரு 30% நீங்க இயல்பாவே மீட்டு கொண்டு வந்துருவீங்க. புரியுதுங்களா? அந்த ஒரு லாபம். அடுத்தது தொழில் பண்றவங்களுக்கு இயல்பாவே 11ஆம் இடம் தான் நல்லா இருக்கணும். தொழில் பண்றவங்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது அடிப்படை கேஷ் ஃப்ளோவை குறிச்சா கூட 11ஆம் இடம் தான் தங்கக்கூடிய தன்மை. சில பேருக்கு நிறைய வருமானம் வரும், ஆனா அவங்களால கையில
கையில் சேர்க்க முடியாது, அதை மல்டிப்ளை பண்ண முடியாது, வர்றதும் போறதுமா இருக்கும். அதுவும் நிறைய பார்த்துருப்பீங்க கடந்த 2 வருடங்கள்லாம் கன்னிராசிக்கு அந்த மாதிரி நிறைய செலவுகள்லாம் இருந்திருக்கும். அந்த செலவுகள்லாம் இந்த வருடம் குறையும். புரியுதுங்களா? அந்த 11ஆம் இடம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா தங்கும் பணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம தங்குது, அந்த தங்குற பணத்தை நம்ம மல்டிப்ளை பண்றோம், அதை ஒரு சொத்தா மாத்திரம், ஒரு அசட்டா மாத்திரம் அப்படின்னா அது வந்து 11ஆம் இடம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 2026ல நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, சந்தோஷ பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் நம்ம பிளான் பண்ணிட்டே இருப்போம். ஆனா நம்மளோட வேலை பளுவினால எங்கேயும் போக முடியாம ஒரே வேலையா திரும்ப மிஷின் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கன்னிராசிக்கு இன்னொரு குணமும் உண்டு. எப்போதுமே வேலை அப்படின்னாலே அதுல ரொம்ப மூழ்கிடுவீங்க. அதாவது ஒர்க்கஹாலிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் மற்ற விஷயங்களை பார்ப்பேன். ஆனா ஒரு வேலையை முடிக்கும் போதே இன்னொரு வேலையும் தொடர்ந்து இருக்குமே. கடந்த 2 வருடங்கள் நீங்க பார்த்ததும் அதான். ஹெக்டிக்கான என்வரன்மெண்ட், ப்ராப்பர் ரெகக்னிஷன் இல்லாத தன்மை, போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத வேலை, நல்ல வருமானம் இல்லாத தொழில், இது எல்லாத்தையுமே நீங்க கடந்த 2 வருடங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. அதுல ஒரு முதல் பிள்ளையார் சொல்லி மாதிரி இந்த 2026 6வது மாசத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது பொருளாதார அளவுல நீங்க மனம் மகிழ்ற மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அடுத்தது சந்தோஷம், அடிப்படை சந்தோஷம். நம்ம என்னதான் பணம் சம்பாதிச்சாலும், என்னதான் நம்மளை சுத்தி உறவுகள் இருந்தாலும், ஒரு அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? இந்த பீஸ் ஆஃப் மைண்டை, இந்த மன அமைதியை 11ஆம் இடத்துக்கு வந்த குரு பகவான் உடனடியாக கொடுப்பார். இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா? நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, சனி பயிற்சினால உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவானையும் இந்த குருவானவர் தன்னோட 9வது பார்வையால பார்ப்பார். இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு சனியினால உங்களுக்கு தொல்லை இல்லை. புரியுதுங்களா? கண்டக சனின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து சனியினால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. சனியோட தீமையான தன்மைகளை இவர் ஃபில்டர் பண்ணிடுவார். அதுவே ஒரு நல்ல விஷயம். இன்னொரு பியூட்டி என்னன்னா, சனி வீடு கொடுத்த குரு உச்சமாகிறதுனால சனியும் ரொம்ப ஒரு வலுவா நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போ நீங்க ஏதாவது தொழில் பண்ண போறீங்க, ஏதாவது புதிய வேலைக்கு ட்ரை பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு முயற்சி, நம்ம வந்து இவ்வளவு நாள் ஒரே இடத்துல இருந்துட்டோம், 10 வருஷம் 20 வருஷம் ஒரே விஷயத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு மாற்றமா நான் பண்ணி பார்க்க போறேன். புரியுதுங்களா? அது எல்லா வகையிலுமே. இப்போ நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் வந்து நீங்க வந்து உள்ள அறிமுகப்படுத்துறது, ஆர் நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு வேலை மாத்தணும் அப்படின்னா அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல நான் ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது படிச்சுட்டு நான் இன்னொரு துறைக்கு போக போறேன், தாராளமா ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த ஒரு வருடம் உங்களுக்கான பிளே கிரவுண்ட் மாதிரி, உங்களுக்கான களம். இதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மிகச்சிறந்த அளவுல பொருளாதார மேன்மையை அல்லது ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதுதான். அடுத்தது கடைசியா குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 3 வருஷம் நிறைய துயரங்கள். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு பெருசா கோச்சார நிலைமைகள் எதுவுமே சரியில்லை. ராகு கேது பயிற்சி ஆகட்டும், ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு நன்மை. ஆனா அதை விட முக்கியமா அந்த சனி வந்ததுல இருந்தே குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி இடையே எக்கச்சக்க பிரச்சனை. ஏன்னா 7ஆம் இடத்து சனி கேட்கவே வேண்டாம், வீட்டில் நிம்மதியே இருக்காது. ரொம்ப வெகு சிலர் அது வந்து ரொம்ப கைவிட்டு எண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரியான கன்னிராசிக்காரர்கள் தான் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. ஆனாலும் வீட்டில் நேரடியா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லைனாலும் சுத்தி இருக்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருந்துச்சு கணவன் மனைவியிடையே. இந்த பிரச்சனைகளுக்கு இந்த வருடம் கொஞ்சம் தீர்வு கிடைக்கும். காரணம் என்னன்னா, 2026 6வது மாசத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு மிக முக்கிய அந்த குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய 3, 5, 7 இந்த இடங்களை பார்க்குது. 5, 7 பார்த்தாலே போதுங்க, வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். இயல்பாவே 11ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க யோகசாலிகள் தான். இப்போ உங்க ஜாதகத்துல உங்க லக்னத்துல இருந்து 11ல குரு இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு பெரிய ஒன்றும் கவலை அப்படிங்கிறது இருக்காது. கவலை இருக்கும், ஆனா வந்து அதை அடுத்த நாளே மறக்கிற மாதிரியான கவலைகள் தான் வீட்டில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். நல்ல மனைவி, குழந்தைகள். சில பேருக்கு அந்த 7ஆம் இடத்துல பாபகிரகங்கள் இருக்கிறதுனால அதுல ஒரு ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். இருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, நீங்க உடனடியாக எழுந்து வந்துருவீங்க. இந்த மாதிரி ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையில சிக்கினா கூட அந்த பிரச்சனையிலிருந்து எழுந்து வரக்கூடிய அந்த ரெக்கவரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரெடம்ஷன், அது வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னா 11ஆம் இடம் வலுவா இருக்கணும். அந்த ஒரு நிலைமை தான் 2026 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கன்னிராசிக்கு வருது. மிகச்சிறந்த அமைப்பு, நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா இந்த வருடத்துல நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அல்லது வழிமுறைகள், வாழ்வியல் வழிமுறைகள் எப்போதும் சொல்ற மாதிரி தான். இப்போ உங்களுக்கு சனி தசையோ அல்லது பாபர்கள் பார்வை பெற்ற ராகு தசையோ நடக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா 11ஆம் இடங்கிறது எல்லா கிரகங்களுமே இருக்கிறதுக்கு நல்ல இடம் தான். அதுல குரு மாதிரியான ஒரு சுப கிரகம் உச்சமாக வரும்போது வாழ்க்கையில எல்லா கன்னிராசிக்காரர்களுக்குமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறத குரு பகவான் கொடுத்துருவார். ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த ராகு வந்து சனி செவ்வாயோட பார்வை பெற்று உங்களுக்கு தசை நடக்கிறாரு, இல்லைன்னா சனி தசை கொஞ்சம் மோசமான அளவுல குறிப்பா நீசமா இருக்காரு, செவ்வாய் ராகுவோட தொடர்பு பெற்று தசை நடத்துறாரு அப்படின்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்க பரிகாரங்கள், குறிப்பா சனிக்கிழமை தோறும் தான தர்மங்கள் பண்ணணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும். சனி தசை நடந்துச்சுன்னா சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கலாம். ராகு தசை நடந்துச்சுன்னா திங்கக்கிழமை தோறும் விரதம் இருந்து துர்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம நிறைய தடவை இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் ஒரு சார்ட் காட்டுறேன் பாருங்க. உங்க ராசியில நீங்க 3 நட்சத்திரம் இருப்பீங்க. உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. இந்த 3 நட்சத்திரம் தான் நீங்க பிறந்திருப்பீங்க. அதுக்கு நேரா உங்களோட வயதுக்கு நேரா பாருங்க, அதுல உங்களோட திசை இருக்கும். அந்த திசையில தான் நீங்க ஏறக்குறைய தோராயமா நீங்க பிறந்திருப்பீங்க. பாபர்கள் பார்வை பெற்ற சனி தசையோ ராகு தசையோ நடந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனை. ஆனா ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருப்பாங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். வேற தசை நடந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே, இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா அந்த பாசிட்டிவிட்டியுமே உங்களுக்கு உண்டு. இதுதாங்க இந்த வீடியோ.
வீடியோவோட கண்டென்ட். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட கன்னிராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஒரு உதவிகரமா இருக்கும். என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.